ஒரு மழைக்காலத்தில் கேரளாவில் உள்ள காடுகளில் நம்ம பயணம் மேற்கொண்டால் என்ன மாதிரியான அனுபவங்கள் உணர்வுகள் நமக்கு ஏற்படுதுங்கிறத உங்கள் கண்முன்ன நிறுத்துறதுக்கான காணொளி பதிவு தான் இந்த காணொளி. நீங்கள் இது ஒரு சாதாரண பேருந்து பயணம் தானே அப்படின்னு நீங்கள் புறந்தள்ளிட்டு போக முடியாது. காரணம் என்னன்னா, இந்த காணொளியை பார்க்கும் பொழுது தான் அந்த காணொளி எந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்ததுங்கிறத உங்களால் உணர முடியும். ஏன் நான் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மழைக்காலத்தில் ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ளார ஒரு மலை பிரதேசத்தில் நாம் இப்படி ஒரு கிளைமேட்டை வாழ்க்கையில் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேருந்து பயணத்தை மேற்கொண்டு நாம் கேரளாவில் உள்ள நெம்மாராங்கிற இடத்துல ஆரம்பித்து நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக ஆவலாக கேட்டுட்டு இருந்த நெல்லியம்பதி அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசத்துக்கு தான் பலவித தடங்களுக்கு இடையே நம்ம போய் சேர்ந்த அந்த அருமையான காணொளி காட்சியை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நெல்லியம்பதி போயிட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு நம்மள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. பர்டிகுலராக நாம் மான்சூன் டயத்தில் நெல்லியம்பதி போகிறதுங்கிறதே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். என்னுடைய லைஃப்பில் எப்படி ஒரு பேருந்து பயணத்தை நான் மேற்கொண்டதே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மறக்க முடியாத பயணமாக இந்த நெல்லியம்பதி பேருந்து பயணம் நமக்கு அமைஞ்சுது. நீங்கள் நெல்லியம்பதி போகணுன்னா கேரளாவில் 2 இடத்துலேருந்து நீங்கள் போகலாம். ஒன்று நீங்கள் பாலக்காடுலேருந்து வரலாம், இன்னொன்று நெம்மாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடம் இருக்குது, அங்கிருந்தும் வரலாம். பாலக்காடுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான அளவு தான் சர்வீஸ் இருக்குது. பட் நெம்மாரா வந்தீங்கன்னா பாலக்காடோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே சர்வீஸ் இருக்குது. என்னென்ன நேரத்தில் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குங்கிறத நாங்கள் போக போக சொல்கிறேன். நெம்மாராலேருந்து நெல்லியம்பதி போகிறதுக்கு 43 ரூபா பேருந்து கட்டணமாக நம்மள்டேருந்து வசூலிக்கிறாங்க. நம்மளுடைய பேருந்து பயணம் நெம்மாரா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதியம் 1:40க்கு சரியாக புறப்பட்டுச்சு. இது பாலக்காடுலேருந்து வரக்கூடிய பஸ் தான். பாலக்காடில் 12:30 மணிக்கு கிளம்பக்கூடிய பஸ்ஸு நென்மாராவுக்கு 1:30 மணிக்கு வந்துட்டு அப்புறம் 1:40க்கு இங்கிருந்து கிளம்புது. நாம் நெல்லியம்பதி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு, சரி ஒரு மான்சூன் டைமில் போனால் சீனரிக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சீனிக்காக இருக்கும் அந்த ரூட்டு, அதனால் இந்த டைம் சூஸ் பண்ணுவோன்னு நம்ம சூஸ் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் நான் மழை இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கல. இப்போ மழை இல்லை. நான் இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11-11:30க்கெலாம் வந்துட்டேன். வரும்பொழுது பார்த்தீங்கன்னா செம்ம அடமழம்பாங்களா, அப்படி ஒரு அடமழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. நம்மளுடைய இந்த பேருந்து பயணத்தில் பின்னணி இசையில் பார்த்தீங்கன்னா மலையாள பாடல்கள், அதாவது பர்டிகுலராக கேஜே ஜேசுதாஸ் பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டுகிட்டே இருந்தது. ரம்யமாக அதை கேட்டுகிட்டே நம்ம இந்த ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே சுகமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பாட்டை உங்களுக்கு போட்டால் காப்பிரைட்ஸ் இஷ்யூ வருங்கிறதுனால அந்த பாட்டை இப்போ கட் பண்ணிவிட்டு வேறு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் போத்துண்டி டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸு. இங்கே நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் காரில் வர்றீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் இறங்கி கூட இங்கே நீங்கள் எல்லாம் சுற்றி பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மேலே ஏறலாம். போத்துண்டி டேமை தாண்டிங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளுக்குள்ளார போக முடியாது. அதனால் நீங்கள் வர்றீங்கன்னா 6 மணிக்குள்ளார வர்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. அப்புறம் நீங்கள் மலை மேலே ஏற ஏற அந்த போத்துண்டி டேமோட அழகை பார்த்துட்டே நீங்கள் மலை மேலே ஏறிட்டே இருக்கலாம். அதாவது கொஞ்சம் தூரம் வரைக்கும் மேலே டாப்லேருந்து அது வியூவை பார்க்குற மாரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த மான்சூன் டைமில் தண்ணி அந்த டேமில் நிறையா இருக்கும் பொழுது அதை பார்க்கக்கூடிய அழகே ரொம்ப அலாதியானது. இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஆழியார்லேருந்து வால்பாறை மேலே ஏறும்போது மலை ஏற ஏற மேலேருந்து அந்த டாப் வியூலேருந்து ஆழியார் டேம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த டேமு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பர்டிகுலராக இந்த மான்சூன் டைமில் இந்த மழை பெய்யும் பொழுது அந்த அணையோட முழு கொள்ளளவோட மேகமூட்டங்கள் அப்படியே அந்த அணை மேலே தவழ்ந்து போகிற அழகை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த செக் போஸ்ட்டு ஈவினிங் 6 மணிலிருந்து காலையில் 6 மணி வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடியே இந்த ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆகிற மாதிரி வாங்க. இந்த ரூட்டில் நமக்கு நிறைய வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பர்டிகுலராக யானைகள் இங்கே அதிக அளவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பொதுவாக மழை அதிகமாக பெய்யக்கூடிய காலத்தில் யானைகள் நடமாட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல. அனிமல்ஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ இல்லையோ,
இந்த ஃபாரஸ்ட்டில் நாம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த அழகை நாம் இன்றைக்கி ரசித்து பயணம் மேற்கொள்ள போகிறோம். இந்த நெல்லியம்பதியை பற்றி நம்ம சொல்லணும்னா, இது கேரள மாவட்டம் பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதாவது பாலக்காடுலேருந்து ஏறக்குறைய 55 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெல்லியம்பதி அமைஞ்சிருக்கு. ஆனால் பேருந்து வசதின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டை விட நெம்மாராலேருந்து கொஞ்சம் பேருந்து வசதி அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் நெம்மாரா வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமான சர்வீசஸ் வந்து நெல்லியம்பதிக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நெம்மாராலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெல்லியம்பதி அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 1.5 மணி நேர பஸ் பயணத்தில் நீங்கள் நெல்லியம்பதியை அடையலாம். நாம் போகக்கூடிய இந்த சாலை நெடுகிலும் ஆங்காங்கே நம்மளால் சின்ன சின்ன சிற்றருவிகளை வந்து நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். ஏன்னா பர்டிகுலராக அந்த மழை காலத்தில் நீங்கள் போகும்பொழுது நிறைய சிற்றருவிகள் ரோட்டு ஓரத்தில் வழிஞ்சு போகிறத நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மான்சூன் டைமில் போங்க. உங்களால் முழுமையாக வந்து என்ஜாய் பண்ண முடியும் இந்த நெல்லியம்பதி ட்ரிப்பில். மலையோட ஒரு பாதி தூரம் போகிற வரைக்கும் நார்மலாக இருந்த கிளைமேட் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் கிளைமேட் டோட்டலாகவே மாறி எங்கே பார்த்தாலும் புகை மண்டலமாக காட்சியளிச்சுது. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. உண்மையிலே இந்த ட்ரிப்பை வந்து முடிவில்லாமல் இதே பேருந்து பயணத்தில் போயிட்டே இருக்கலாம் போல் அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த பயணத்தை தொடர்ந்து நாம் போக போக மழையோட தாக்கமும் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்தது. அதாவது மிக அதிகப்படியான மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சுது. இப்படி ஒரு மோசமான கிளைமேட்டில் இதுவரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகவும் அதிகப்படியான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. பேருந்தோட ஜன்னலை திறந்துட்டு நம்மளால் பயணத்தை மேற்கொள்ள முடியல. காரணம் என்னென்னா அதிகப்படியான மழைப்பொழிவு இருந்ததுனால சாரல் ரொம்ப அதிகமாக உள்ளுக்குள்ளாரே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பேருந்துக்குள்ளார நம்ம நனைகிற அளவுக்கு ரொம்ப அதிகமாக மழைப்பொழிவு இருந்தது. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜன்னலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை மேற்கொண்டோம். இருந்தாலும் இடையிடையே உங்களுக்கு இந்த இயற்கை காட்சிகளை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திறந்துட்டு சில ரிஸ்க் எடுத்தும் நம்ம காமிச்சிருக்கிறோம். நம்ம நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நான் நென்மாரா போய் சேரும் பொழுது ரொம்ப மழை பெஞ்சதுனால எங்கடா இந்த அழகை ரசிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே நான் போனேன். தெரியாதனமாக நம்ம மழைக்காலத்தில் வந்துட்டோமோ அப்படின்னு கூட நான் நினச்சேன். ஆனால் இந்த மழைக்காலத்தில் இந்த மலை பிரதேசத்துக்கு நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது என்ன மாதிரி ஒரு அழகான அனுபவம் வந்து நமக்கு கிடச்சிது அப்படிங்கிறத என்கிட்ட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோடை காலத்தில் இந்த ரூட்டில் பயணம் மேற்கொள்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அருவிகளையோ மேகங்கள் தவழ்ந்து செல்லக்கூடிய இந்த அழகினையோ உங்களால் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க முடியாது. அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா மழைக்காலமான ஜூன் எண்டில் ஆரம்பித்து செப்டம்பர் இறுதிக்குள்ளார நீங்கள் இந்த பகுதியில் வந்து பயணம் மேற்கொள்கிறீங்கன்னா உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்.
பர்டிகுலரா சீதார்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதை வந்து சீதார்குண்டு வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏறக்குறைய 100 மீட்டருக்கு மேல ஹைட்ல இருந்து அருவிகள் வந்து கீழே கொட்டும். அந்த அழகு பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு இங்க மேலே போகும்போதே நான் காமிக்கிறேன். ஆனா இதுல மேலே இருந்து பார்க்கறத விட இந்த அருவியோட கீழே இருந்து பார்க்கறது தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீழே இருந்து எங்கிருந்து பார்க்க முடியும் அப்படின்னா, உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொல்லங்கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த கொல்லங்கோடு இதுவரைக்கும் நான் பார்த்த ஊர்லேயே மிகவும் ஒரு அழகான ஊர் அப்படின்னு நாம சொல்லலாம். அந்த அளவுக்கு பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த ஊர் இருக்கும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அந்த ஊரை வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்காத இடங்கள்லாம் போய் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய இடங்களை போய் நான் கவர் பண்ணி இந்த வீடியோஸில் வந்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சீதார்குண்டு எந்த இடத்துல இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டுங்கிறத மட்டும் போகிற வழியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொல்லங்கோட்டை காமிக்கிறேன். நாம போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிப்போர்வை போத்துன மாதிரி எங்க பார்த்தாலும் வெள்ளை வெளேர்னு இருந்தது. ஏதோ ஒரு சொர்க்குலோகத்துக்குள்ளார நம்மளுடைய பேருந்து பயணிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் வந்து நமக்கு கிடைச்சிது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையர்னு இருந்தது. ஒரு 20 அடி தூரத்துக்கு அந்தாண்ட இருக்கிறவங்கள கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் ஒரு அடர்ந்த பனிமூட்டத்துக்கு நடுவில், ஒரு மழைக்கு நடுவில் நாம் இந்த பயணத்தை மேற்கொண்டு போனோம். உண்மையிலே நான் மேற்கொண்ட பயணத்திலேயே இதுதான் மிகவும் ஒரு ஆபத்தான பயணம்னு சொல்லலாம், அழகான பயணம்னு சொல்லலாம், ஆச்சரியப்பட வைக்கும் பயணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த வார்த்தைகளை போட்டாலும் இந்த பயணம் அதற்கு தகுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகான ஒரு பேருந்து பயணம் நான் மேற்கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ நான் சொன்ன சீதார்குண்டு வியூ பாயிண்ட்டுங்கிறது இந்த இடம் தான். இது ஒரே பனிமூட்டமாக இருக்கிறனால கீழே உள்ள வியூ பாயிண்ட் எதுவும் தெரியல. இங்கிருந்து பார்த்தா கீழே வந்து கொல்லங்கோடுங்கிற ஊர் வந்து தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த பியூட்டிஃபுல்லான ஊர் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ ஒரே பனிமூட்டமாக இருக்கிறனால நமக்கு பார்க்க முடியல. ஆனால் இந்த பனிமூட்டமும் ஒரு அழகை தான் நமக்கு கொடுக்குது. பார்க்க எவ்வளவோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு இந்திரலோகத்துக்குள்ளார போன மாதிரி அப்படி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது.
இந்த அழகான பேருந்து பயணத்தோட இறுதியில் நாம் நெல்லியம்பதியை வந்து அடைஞ்சிட்டோம். ஏற்கனவே நான் பிளான் பண்ணியிருந்தது இங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போல் உள்ளுக்குள்ளார ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம ஒரு ஆஃப் ரோடில் ஜீப்பில் ட்ராவல் பண்ணி போனோன்னா ஒரு ரெசார்ட் இருக்குது. அங்கே போய் ஸ்டே பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே ரொம்ப அடமழை அதிகமாக இருந்ததுனால நாம் அந்த ஆஃப் ரோடில் ட்ராவல் பண்ணி போகிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் நாம் அந்த பயணத்தை வந்து தவிர்த்துட்டு மெயின்லேயே வந்து ரூம் போட்டு நம்ம அங்கேயே தங்கணும். நம்ம அந்த ரெசார்ட் வந்து மிஸ்ட் வேலி ரெசார்ட்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட் பேர். அந்த ரெசார்ட்டில் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நான் போய் ஸ்டே பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நாம் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. இதுதான் நெல்லியம்பதி. இங்கே இறங்கிட்டு இந்த சரௌண்டிங்கில் என்ன இடம் பார்க்குற மாதிரி இருக்கோ உங்களுக்கு அந்த பிளேஸையும் நான் உங்களுக்கு இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் புளியம்பரா நெல்லியம்பதி. புளியம்பரான்னு சொல்லி ஸ்டாப் இறங்கிட்டு இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். செம்ம மழையில் இன்றைக்கி வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இப்படி ஒரு ஹில்ஸ் டிரைவிங்கை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் நம்மளுடைய ரூம். ஒரு கிங் சைஸ் பெட்டே கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் வந்து தாராளமாக படுத்துக்கலாம். நாட் பேட். மிரர் கொடுத்துருக்காங்க. ஃபேன் இருக்குது. ஃபேனே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம். ஹீட்டர் இருக்குது. எனி டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி டிவி இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியில் எதிர்த்தாப்புலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஜோதிஸ் ரிட்ரீட்னு ஒன்று இருக்குது. கிளைமேட் சும்மா வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான் இந்த பக்கம்லாம். இங்கே ஆரஞ்சு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளார நம்ம போய் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது உள்ளுக்குள்ளார போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீயாக 25 ரூபா பெரியவங்களுக்கும் 10 ரூபா சின்ன பசங்களுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். நம்ம கவர்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் கார்டன் இருக்குது இங்கே. அதாவது ஆரஞ்சு வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 25 ரூபா. அடல்ட்ஸ்க்கு, சின்ன பசங்களுக்கு 15 ரூபா. குழந்தைங்களுக்கு 7 வயசுக்குள்ளார இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் கிடையாது. பாருங்கள் எங்கே போனாலும் கிளைமேட்டு செமையாக இருக்குது. இதெல்லாம் ஆரஞ்சு பாருங்கள், குட்டியாக இருக்குது. இன்னும் வளர வேண்டியது இருக்குது. பனி மூட்டம் அப்படியே காற்றுல அடிச்சுட்டு வருது. ஆஹா, வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. சறுக்கி விட்டுரும் போல் இருக்கு. பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இது வரைக்கும் நம்ம பார்த்தப்ப நிறைய இல்லை. செடிகள்லாம் இருக்குது. சில இடத்துல காய் இல்லை, சில இடத்துல காய்கள் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இது எல்லாமே ஆரஞ்சு தான். வெறும் மரம் மட்டும் இருந்தோன்னே
நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இது ஒரு பாருங்கள், இது ஆரஞ்சு, இதுவும் ஆரஞ்சு, அதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஆரஞ்சு செடிகள் தான். அதில் வந்து சில இதில் மட்டும்தான் உங்களுக்கு காய் இருக்குது. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா சில செடிகள், அதில் மட்டும்தான் காய் இருக்குது. நிறையா செடியில் வந்து காய்கள் இல்லை. கேட்டை வேறு சாத்த சொன்னாங்க, சாத்திரும். கேட்டை சாத்தியாச்சு. இது சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாமே இருக்குது போட்டிருக்கீங்க. இதில் பேர் போட்டிருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சுது. இது மொசாம்பியா ஆரஞ்சான்னு தெரில, ஆரஞ்சு மாதிரி தான் இருக்குது. கலர் வந்து ஆரஞ்சு கலரில் மாறுது. இதெல்லாம் ஆரஞ்சு தான். இதுவும் என்னன்னு தெரில. எப்படி இருக்குது பாருங்கள். சாம்பிராணி விற்கிற விலையில் இவ்வளோ சாம்பிராணி யார் போட சொன்னால்? பேஷன் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள். இங்கே பேஷன் ஃப்ரூட் போர்டு தான் இருக்குது. பேஷன் ஃப்ரூட் காணும். மேபி சீசன். அது பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். கிளைமேட் மணி வந்து 4:30 கூட ஆகலை, 4:25 தான். ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா, சரி வந்துட்டோம், கிளைமேட்டு மழையும் கிடையுமா, மான்சூன் வந்து ரெட் அலர்ட் வேறு, சரி திரும்பி போயிடுவோம், போய் கீழே பாலக்காடில் தங்குவோம், அப்படி இல்லைன்னா கோயம்புத்தூர் இல்லைன்னா பொள்ளாச்சி போயிடலாம், நம்ம ப்ரோக்ராமே வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு பார்த்தேன். அழகாக இல்லை இந்த பேர்ட்ஸு, சாரி ஃப்ளவர் வந்து பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அப்புறம் கடைசியில் சரி ஓகே வந்தாச்சு, நெல்லியம்பதிலே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிடுவோன்னு சொல்லி லீக் கிராண்டுன்னு சொல்லிவிட்டு ரூம் போட்டு தங்கியிருக்கேன். 2500 ரூபா நார்மலாக. இது இப்போ சீசன் இல்லை, ஆஃப் சீசனுங்கிறதுனால பேரம் பேசி 1000 ரூபாய்க்கு முடிச்சிட்டேன். நான் ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால அவங்களும் ஓகேன்ட்டாங்க. சரி நம்ம முடிச்சுட்டு இதிலே கிளம்பிடுவோன்னு பார்த்தேன். வந்து மதியம் லஞ்சு இங்கே சாப்பிட்டேன். ஒரு சிக்கன் பிரியாணி 140 ரூபா. டேஸ்ட் வந்து ஓகே, பட்டு ஹைஜீனிக் பெருசாக இல்லை. என்னை தவிர யாருமே இங்கே காணும். புது இடம்ல, போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் ரொம்ப அதிகம் நெல்லியம்பதியில். புலி, சிறுத்தை, கரடி, யானை, அப்புறம் வைல்டு போர், இது எல்லாமே இங்கே அதிகமாக இருக்குது. நீங்களே நிறையா நியூஸில் பார்த்துருப்பீங்க. நெல்லியம்பதியை பற்றி அப்பப்போ வரும்போதே வந்து யானையை பார்க்கலாம் அப்படின்னாங்க. பட் செம மழை அடித்ததுனால என்னன்னு தெரில, யானை எதுவும் வரல. இப்போ நம்ம இங்கே இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறோம். நம்ம தங்கியிருக்கிற இடத்துக்கிட்ட பார்க்க முடியாது போல் இருக்குது. கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்தேன் இல்லையா, ஒரு ஜங்ஷன் ஒன்று பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்கு தாண்டி போனீங்கன்னா யானையெல்லாம் வரும் ரோட்லேயே அப்படின்னாங்க. அதுமாதிரி இல்லாமல் அந்த டீ எஸ்டேட் ஒன்று உங்கள்கிட்ட காமிச்சேன்ல, அங்கேயும் வந்து யானைகள்லாம் வருமா. யானை, சிறுத்தை, கரடிலாம் பார்ப்போம். நமக்கு ஏதாவது பார்க்க முடியுதான்னு தெரிஞ்சு ரூமில் தான் இன்றைக்கி. இப்போயே இவ்வளோ குளிருது, நைட்டு இன்னும் மோசமாக இருக்கும். நாம் இப்போ புளியம்பாறையில், அதாவது நெல்லியம்பதியில் புளியம்பாறாங்க அப்படிங்கிற ஒரு இடம் தான், இதான் மெயின். இது அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே ஒரு கடையில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சேட்டா இருந்தார் இங்கே, அவர்கிட்ட சில டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்ட்டு, இந்த ஊரை பற்றி சில டீட்டெயிலாக நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீ எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஏவி டீ இங்கே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய டீ தான். ஒரு 5 கிலோமீட்டர் போனால் நல்லாயிருக்கும். நல்ல சைட்ஸில் தான் ஒரு நல்ல நெல்லி மரம்லாம் இருக்குது. நல்ல பிளேஸு தான். 2 வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே. அது பார்த்து முடிச்சுன்னா இங்கே ஒரு வாட்டர் ஸ்போர்ட்ஸு, പിന്നെ ஒரு ஆட்டுவாலெல்லாம் இருக்குது. இந்த சைடு 12 கிலோமீட்டர் இருக்குது. இதில் ஒரு ஆஃப் ரோடு இருக்குது. இங்கே இன்னும் 1 சைடு வந்துட்டு 6 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் வந்து 12 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு நாள் வந்து நைட்டு ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஒரு நாள் சுற்றி பார்க்கறதுக்கு இங்கே இடம் இருக்குது. இடம் இருக்குது. இல்லை எந்த மாதத்தில் வந்து நல்லாயிருக்கும் இங்கே? டிசம்பரில் வாங்க, சில்லுன்னு இருக்கும். டிசம்பர் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். எங்கள் ஊர் சென்னையிலே அவ்வளோ சில்லு. டிசம்பரில் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். நல்லா கூலிங்காக. சம்மர்லலாம் எப்படி இருக்கும்? மே மாதம்லாம்? சம்மர்லலாம் ஜூன் ஜூலைலலாம் மழை தான். அதாவது ஜூனில் மழை இருக்கும். பட் மே மாதம் ஏப்ரல்லும் கிடையாது, அப்போ இருக்காது. இங்கே கூலிங்காக இருக்குமா? அப்போ கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ஏப்ரலில் கொஞ்சம் ஹீட் இருக்கும், அதனால கூலிங் இருக்கும். இந்த அளவுக்கு இருக்காது, இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே. இங்கெல்லாம் எப்படி அனிமல்ஸ்லாம் வருமா? இங்கே ஆணை அதெல்லாம் வந்துடும். எங்க இங்கேயே வருமா? இந்த ரோட்லேயே போயிடும். ஓ, எத்தனை மணிக்கு மேலே? அது டைம் டேபிள் கிடையாது. பொதுவாக எத்தனை மணிக்கு மேலே வரும்? அது ஒரு 8-10 மணிக்கு மேலே.
நிறைய தடவை போயிருக்குது. ஒரு தடையில் ஒரு 10-30 தடவை போயிருக்குது. என்னென்ன அனிமல்ஸ் பார்க்கலாம்? எல்லா அனிமல்ஸும் இங்கே இருக்குது. யானை, புலி, ஆனை இருக்குது, புலி இருக்குது, பின்ன காட்டெருமை இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த இடத்த பாருங்க, சும்மா சொர்க்கத்துக்குள்ளார வந்த மாதிரி அவ்வளோ சூப்பர். எனக்கு பின்னாடி பாருங்கள் எவ்வளோ மிஸ்டியாக இருக்குது டீ எஸ்டேட்டு. அது பின்னாடி ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதான் சொன்னாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 8-9 மணிக்கு மேலே ஆள் நடமாட்டம்லாம் இல்லாதப்ப யானையிலேருந்து எல்லா விலங்குகளுமே வரும். கரடி, சிறுத்தை எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போதைக்கு அணில் தான் போகுது. நெம்மாராலேருந்து 1:30 மணிக்கு கிளம்பணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கெலாம் வந்து வந்தாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல். இன்னும் சொல்லப்போனால் 1.25 மணி நேரம் தான். 2:45 வந்து வந்துட்டோம். செம மழை, கிளைமேட்டு சும்மா வேறு மாதிரி இருந்தது. இந்த இடம் அவ்வளோ மழை அடிச்சுது. இந்த மாதிரி ஒரு மழையில் ட்ராவல் பண்ணது என் லைஃப்பில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைமு. உண்மையிலே டீ எஸ்டேட்டுக்குள்ளார நடந்து போகிறதுக்கே பெஸ்ட்டு பயமாக இருக்குது அந்த அளவுக்கு. ஏன்னா சிறுத்தை, கரடிலாம் இதுக்குள்ளுக்குள்ளார மறைஞ்சிருக்கும். எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு சொர்க்கலோகத்துக்குள்ளார வந்த மாரி ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஆக்சுவலாக இங்கே இன்னொரு ரெசார்ட் ஒன்று இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் உள்ளுக்குள்ளார. ஆனால் கிளைமேட் இப்படி இருக்குது, ஒன்றுமே நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. அதனால தான் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பாருங்கள் சாம்பிராணி போட்டு விட்ட மாரி எப்படி இருக்குன்னு. அதனால் சரி ரிட்டர்ன் ஆகிடுவோம். எல்லாம் ஃபுல்லாக ரெட் அலர்ட்டு. அதனால் மழை வெளுத்து வாங்குது. இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்கு. ஒரு 10 நிமிஷமாக மழை இல்லை. அதனால தான் சரி வெளியில் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த இடத்தையாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு. உங்களுக்கு இங்கே மெயின்லேயே உள்ள ரெசார்ட்டோட சில நம்பரும் தரேன். நீங்கள் வர்றீங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை தான் மீட் பண்ணுறேன்.